எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை, தலைவாசல் விஜய் சார் அவர்களை, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா, விநாயக் வைத்தியநாதன், விநாயக் என் சன், நான் தான் வைத்தியநாதன். நான் யாருன்னா, அவருடைய அப்பாவா இருக்கிறதுனால இங்கே நான் பேச வரல, அவங்களும் என்னை அழைக்கலை. கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக திரு GM குமார், டைரக்டர் ராஜ் கபூர் அவங்ககிட்டலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கிறேன். அஜித்தோட முகவரி, காதல் சடுகுடு, அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன். நிறைய ஜேர்னிஸ். 25-30 வருஷமாக நான் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு. சார்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல. பட் அவர் வந்து, நான் டிஷ்யூம் சசி என் ஃப்ரெண்டு தான், அவன் சொல்லாமலே டைரக்டர், அவங்க கூட நான் டிஷ்யூம் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 25-30 வருஷமாக சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல. இடையில படங்கள் கிடைச்சிது, டிஸ்கஷன், பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு. பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் ஆண்டனி சார் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரை எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன். இருண்ட என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன். சத்யராஜ், பிரபு சார், முரளி சார், விஜய், அஜித் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கேன். கதை சொல்லியிருக்கேன். நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் பையன் வந்து வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து, அப்பா விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். யார் சார்? ஹீரோ. அப்படியா? அவர் உனக்கு ஃபோன் பண்ணார்? ஆமாம். என்ன? இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தாரு, ப்ராஜெக்டு, ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன், வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நான் தான் சொன்னல, நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோஸ் கூட. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 5 ஹீரோஸில் சார் ஒருத்தர். டாப் 10 இல்லை, டாப் 5 ஹீரோஸில் சார். சார் டாப் 15ல் 15 வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாகவே பேசுகிறேன். என்னை பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பற்றி தெரியும். அவர் என்னுடைய நண்பர். அதனால் வந்து, இல்லை, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எங்கேயோ யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸு, அவர் ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் போயிட்டு அதெல்லாம் பார்த்து, இந்த படத்தை பார்த்து, அதில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமை பார்த்து, அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வாலண்டியராக இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா, சார் ஹேட்ஸ் ஆஃப் சார், கீப் இட் அப் சார். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் கதையை தேடுற ஒரே ஹீரோ இவர் தான்.